ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إقرارا به وتوحيدا، وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الحدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد، الله நடிகார்களே, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு மாபெரும் ஒரு மாதத்தை முன்னோக்கி இருக்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹி அல் குர்ஆன், குர்ஆன் இறங்கின இந்த ரமதானுடைய மாதம் நம்மை நெருங்குகிறது. அதிகபட்சமாக 10 நாட்களில் அந்த ரமதானை நெருங்க இருக்கிறோம். அந்த 10 நாட்கள் நாம் ஹயாத்தோடு இருப்போமா என்பது நமக்கு தெரியாது. அல்லாஹும்ம பல்லிக்னா ரமதான். அல்லாஹ் யா ரப்பல் ஆலமீன், இந்த ரமதானின் மாதத்தை அடைபவர்களாக, அந்த நற்கூலியை, அந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்து நோன்பை நோற்று, உனக்காக முகத்தை நாடி நோன்பை நோற்று அந்த மாதத்தை அடையக்கூடிய முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஆமீன். அல்லாஹும்ம பல்லிக்னா ரமதான். அல்லாஹ்வின் அடியார்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். சென்ற நோன்பு வந்தது, இதோ வந்து விட்டது அடுத்த நோன்பு, இதோ வந்து விட்டது அடுத்த ரமதான். என்ன தயார் செய்திருக்கிறோம்? எதை தயார்படுத்தியிருக்கிறோம்? நம்முடைய ஈமானிய நிலை எந்த நிலையில் இருக்கின்றது? அதை பரிசோதனை செய்ய ஒவ்வொரு முஸ்லீமும் கடமைப்பட்டிருக்கின்றான். ரமதான் ஆரம்பிப்பதற்கு முன்னால் இருக்கக்கூடிய இதே ஈமானிய நிலையில்தான் ரமதானையும் அடைய போகிறோமா? அல்லது உண்மையிலேயே இந்த மாதத்தை, இந்த வாட்டியாவது, இந்த தடவையாவது இந்த ரமதான் மாதத்தை முழுமையான நிலையில் பயன்படுத்தக்கூடியவனாக நாம் இருக்க வேண்டுமா என்பதை நாம் அல்லாஹ்விடம் அதிகமாக துஆவை செய்து முடிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த மாதத்தை நாம் விட்டுவிடக் கூடாது. இந்த மாபெரும் ரமதானை நாம் விட்டுவிடக் கூடாது. அப்படியே என்று கடந்து செல்வது கூடாது. இந்த மாதத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறெல்லாம் இந்த மாதத்திற்கு முன்னுரிமை கொடுத்தார்களோ, எவ்வாறெல்லாம் இதற்கு முக்கியத்துவம் செய்தார்களோ, அதை அந்த அளவிற்காவது அல்ல என்றாலும் குறைந்தபட்சம் இந்த மாதத்தை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ்வின் அடியார்களை, சாதாரண நன்மைகள் அல்ல. நாம் அனைவரும் தெரிந்திருக்கிறோம். மன் ஸாம ரமதானன் ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹ். ரமதான் என்று வந்து விட்டாலே பாவம் மன்னிப்பு, ரமதான் என்று வந்து விட்டாலே பாவத்தில் கழிவுகளாக ஆகப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆனால் அதற்கு இந்த நஃப்ஸ், அதற்கு இந்த உடம்பு தயாராக இருக்கின்றதா? அல்லது செய்திகளை கேட்பது போல கடந்து செல்வதாக இருக்கின்றதா? மன் காம ரமதான், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், இந்த ரமதான் மாதத்தில் யார் நிற்கிறார்களோ, இந்த ரமதானை செயல்படுத்துகிறார்கள், நோன்பை நோற்று நின்று வணங்குகிறார்களோ, ஈமானன், எல்லோரும் செய்வதற்காக அல்ல, ஈமானன், அல்லாஹ்வை ஈமான் கொண்டு, வஹ்திஸாபன், அதில் ஏற்படக்கூடிய நன்மைகளை, அந்த நன்மைகளை அடைந்து, சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட நன்மைகள், எப்படிப்பட்ட நன்மைகள் தெரியுமா அல்லாஹ்வின் அடியார்களே? அந்த நன்மைகள் இரட்டைப்பை நமக்கே நம்மாலே அறிய முடியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் கூறுகிறானாம், ரப்புல் ஆலமீன், ஆதமுடைய அமல்கள் அனைத்தும் அவனுக்கானது. எதை தவிர
நோன்பை தவிர. ஏன்? நோன்பிற்கு நான் தான் கூலி தருவேன். இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, எல்லா அமலிற்கும் இரட்டிப்பு நன்மைகள் இருக்கிறது. ஒரு சில அமல்கள் 10 தடவை இரட்டிப்பு நன்மை கிடைக்கும். ஒரு சில அமல்களுக்கு எதுவரை சொல்கிறார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 700 முறை சொல்கிறார்கள். அதாவது ஒரு அமலை செய்வோம், அந்த அமலுக்கான நன்மை 700 முறையாக இரட்டிப்பாகுமாம். 10 700 முறை இரட்டிப்பாகும் அந்த அமலின் நன்மை. ஆனால் நோன்புடைய வணக்கம் வந்துவிட்டால் அது எத்தனை முறை இரட்டிப்பாகும் என்பதை அல்லாஹ் மட்டும்தான் அறிந்திருக்கிறான். அது அல்லாஹ்விடம் வைத்திருக்கிறான். சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்கள் சற்று யோசித்து பாருங்கள். அந்த ஒரு நோன்பை பிடிப்பதினால் எத்துணை நன்மைகள் நமக்கு அல்லாஹ் கூடுதலாக இரட்டிப்பாக தரப்போகிறான் என்பதை நம்மிடம் நமக்கு அல்லாஹ் சொல்லவில்லை. அப்படி இல்லை. அப்படி என்றால் என்ன? அல்லாஹ் அத்துணை இரட்டிப்பான அமல்களை தருகிறான், நன்மைகளை நற்கூலிகளை வாரி வழங்குகிறான். எதற்கு? இந்த நோன்பிற்கு. ஏன்? இந்த நோன்பில் தான் அல்லாஹ்விற்கும் அவனுக்குமான ஒரு ரகசியம் என்று சொல்கிறார்கள் உலமாக்கள். அது என்ன ரகசியம்? ஏனெனில் நோன்பு என்பது மனதால் ஆக வேண்டிய ஒரு விஷயம். அதை மக்களுக்கு மத்தியில் நீங்கள் தெளிவுபடுத்த முடியாது. எத்தனை தடவை நீங்கள் காட்டுவீர்கள் மக்களிடம், நான் உண்ணவில்லை, நான் எதையும் பருகவில்லை என்று காட்டிக்கொண்டே இருக்க முடியுமா? எடுத்துக்காட்டாக 16 மணி நேரம் இருக்கிறது என்று குறைந்தபட்சம் நோன்பை பிடிக்கக்கூடிய சஹர் நேரம் முடிந்ததிலிருந்து சூரியன் அஸ்தமனமாகும் வரை நோன்பு பிடிக்கக்கூடிய நேரம் 16 மணி நேரமும் மக்களிடம் காட்டிக்கொண்டே இருக்க முடியுமா? நான் நோன்பாளி நோன்பாளி என்று. உங்களை பார்க்கும் பொழுது, உங்களை பேசும் பொழுது நோன்பு ரமதான் மாதம் என்று தெரியும். அல்லது வீட்டில் இருக்கும் பொழுது இத்தனை தனிமையிலே இருக்கிறோம், தனிமையிலே ஒருவன் எடுத்து உண்டு விட்டால் செய்வானா ஒரு நோன்பாளி? செய்ய மாட்டான். அதனால் தான் சொல்கிறார்கள், இந்த நோன்பு என்ற மாபெரும் வணக்க வழிபாடு அல்லாஹ்விற்கும் ஒரு அடியானுக்கும் மத்தியில் ஏற்படக்கூடிய ஒரு ரகசியம். அது மாபெரும் ரகசியம், அது மாபெரும் அழகான ஒரு இபாதா. என்னதான் அவன் தனிமையில் வந்தாலும் உண்ண மாட்டான், தனிமையில் வந்தாலும் பருக மாட்டான், தனிமையில் வந்தாலும் நோன்பை முழுக்கக்கூடிய எந்த செயலையும் செய்ய மாட்டான். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான கூலியை அவனே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவனாக. இந்த ரமதானை, இந்த மாபெரும் வணக்கத்தை, இந்த சியாமை செயல்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், பாவ மன்னிப்பை தேடுங்கள். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தி மின் ரப்பிக்கும். இந்த ரமதான் உயிரோடு இருப்போமா என்று தெரியாது. பாவ மன்னிப்பை ரமதான் என்று வந்து விட்டாலே அது பாவ மன்னிப்பு. ரமதான் என்று வந்து விட்டாலே அல் மக்ஃபிரா, ரமதான் என்று வந்து விட்டாலே அல்லாஹ்விடம் இணைந்து பாவ மன்னிப்பை தேடுவது. அந்த பாவ மன்னிப்பை தேடி அந்த பாவ மன்னிப்பை அடையக்கூடிய முஸ்லிம்களாக நம்மை அல்லாஹ் ஆக்குவானாக. தயவு செய்து கடந்து சென்று விடாது அல்லாஹ்வின் அடியார்கள். இன்று ரமதான் என்று வந்து விட்டால் விதவிதமாக சாப்பிடுவது, விதவிதமாக உண்ணுவது, விதவிதமாக சஹர் நேரத்தை, விதவிதமாக நோன்பு திறக்கும் நேரத்தை ஒரு மாபெரும் ஒரு கொண்டாட்டமாக எடுத்துக்கொள்வது. அல்லாஹ்வின் அடியார்களே, இவ்வாறு அல்ல. இஸ்லாம் இதை சொல்லவில்லை. எத்தனை பேர் முஸ்லிம் பெண்மணிகள் ரமதான் என்று வந்துவிட்டால் அவர்களுக்கு வெறுமன அடுப்பந்தரையிலே தங்களுடைய முழு நேரத்தையும் செலவு செய்பவர்களாக, சமையலறையிலே செலவு செய்பவர்களாக, சமையலறையிலே செலவு செய்ய வேண்டும் என்று கட்டளை இடுபவர்களாக கணவர்களும் வீடுகளும் இன்று இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்காகவா நோன்பு? எல்லா நேரங்களிலும் உண்டு கொள்ளலாம், எல்லா நேரங்களிலும் உணவை அருந்து கொள்ளலாம், பருகிக் கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இந்த ரமதான் மாதம் வந்துவிட்டால் தயவு செய்து உண்டும் கூடிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். அதிகமாக உண்ணுவது, விதவிதமாக சமைப்பது, இதையே பெண்களுக்கு நீங்கள் கட்டளையிட்டால் அவர்கள் எவ்வாறு இந்த ரமதான் மாதம் என்றால் ஈமான் என்று சொல்கிறார்கள், ரமதான் மாதம் என்றால் மார்க்கம் என்று சொல்கிறார்கள், ரமதான் மாதம் என்றால் ஈமானிய உணர்வு, ஈமானிய உயர்வு, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறது, இவ்வாறு இத்துணை விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் ஏன் தனி மனிதத்தில் ஒரு மாற்றம் இல்லை? எப்படி இருக்கும் நம்முடைய பெண்களுக்கு? அவர்களுக்கு நாம் இத்துணை சுமைகளை ஏற்படுத்தி கொடுத்தால் ரமதான் வந்து விட்டால், இதை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என்றாலும் பெண்களை தமக்கு தாமே ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். நோன்பு திறப்பதற்கு செய்யலாம், உணவுகளை செய்யலாம், தவறில்லை. ஆனால் அதையே வேலையாக வைத்துக் கொண்டு தூங்குவது தொழுவது, பிறகு 12 மணி அல்லது 2 மணியிலிருந்து ஆரம்பமாகுவது, நோன்பு திறக்கக்கூடிய செயல்களை ஆரம்பமாகுவது. என்ன நோன்பு திறக்கக்கூடிய செயல்கள்? குர்ஆன் ஓதுவதா? குர்ஆனுடைய தமிழாக்கத்தை, சரியான தமிழாக்கத்தை விளங்கி ஈமானை உயர்த்திக் கொள்வதா? மார்க்க விஷயங்களை படிப்பதா?
அல்லது வெறுமன காய்கறிகளை ஆரம்பித்து கறிகளை கழுவுவதிலிருந்து 2 மணியிலிருந்து ஆரம்பித்து 6 மணி வரை கடைசி நேரம் வரை செய்து கொண்டே இருப்பார்கள் சமையலறையில். இதுவா நோன்பு? இதுவா ரமதான்? இதல்ல ரமதான், இதல்ல ரமதான். அல்லாஹ்வின் அடியார்களே, இதல்ல. இன்னும் சொல்ல போனால் உலமாக்கள், உங்களால் வெளியிலே வாங்கி அதை உண்ண முடியும் என்றால், இபாதத்திற்கு உங்களால் நேரத்தை செலவழிக்க முடியும் என்றால் அது செய்வது சிறந்ததாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, சமையலறையில் எவ்வாறு நம் பெண்களை அந்த நாட்கள் முழுவதும் சமையலறையிலே வைத்துக் கொள்வது எப்படிப்பட்ட ஒரு நியாயமாக இருக்க முடியும்? இந்த விஷயத்திலே தெளிவு பெறக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த அமல்களை விட்டுவிட்டால், இந்த ரமதானை விட்டுவிட்டால், இந்த மாபெரும் ரமதானை நாம் வரவேற்க முடியவில்லை என்றால் அல்லாஹ் அறிந்திருக்கிறான் அடுத்த ரமதானிலே நாம் இருப்போமா என்று. அல்லாஹ் அறிந்திருக்கிறான், அல்லாஹ் மட்டுமே அறிந்திருக்கிறான் இந்த வாய்ப்பு நமக்கு மறுபடியும் கிடைக்குமா என்று. அதனால் விரைந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. இந்த ரமதானுடைய மாதத்தை, வரக்கூடிய இந்த ரமதானின் மாதத்தை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. وأقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், இதை அல்லாஹ்வின் தூதர் அறிவிக்கிறார்கள், ஒரு அடியான் கெட்ட பேச்சுகளையும் வீணான செயல்களையும் விடாமல் வெறுமன அவன் வாயை கட்டுவதினால், எனக்காக அவன் வாயை கட்டுவதினால், வயிற்றை கட்டுவதினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹ்வின் அடியார்களே, ஃபலா யர்ஃபுஸ் வலா யஸ்ஹப், நோன்பாளிகள் தயவு செய்து இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நாம் தூரமாக இருக்க வேண்டும். நோன்பு என்பது வாயை கட்டி வயிற்றை கட்டுவது அல்ல. நோன்பு என்பது அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்விடம் நெருங்கக்கூடிய ஒரு மாபெரும் வணக்க வழிபாடு. புறம் பேசுவதிலிருந்து, தீய பேச்சுக்களை பேசுவதிலிருந்து, வலா யர்ஃபுஸ் என்று சொல்லும் பொழுது உலமாக்கள் இந்த இடத்திலே சொல்கிறார்கள், ஆபாச பேச்சுக்களை பேசுவது, கெட்ட வார்த்தைகளை பேசுவது, கோல் சொல்வது, புறம் பேசுவது என்ற அனைத்து வாய் வழியாக வரக்கூடிய இந்த ஹராமான விஷயத்தை ஒருவன் செய்யாமல் வெறுமன உண்ணும் கூடிய உணவிலிருந்து தன் வாயை நிறுத்திக் கொள்வதனால் அவன் எந்த பலனையும் அடைய போவதில்லை. அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. அதே போல வலா யஸ்ஹப் என்றால் என்ன? கத்தி கூச்சலிடுவது, கத்தி கூப்பாடு போட்டு கத்துவது, ஏசுவது, திட்டுவது, இதெல்லாம் நோன்பாளியிடம் ஆக பெரும் அமைய பெறாத இருக்க வேண்டிய செயல்கள். இதை செய்யாமல் இருக்க வேண்டும். இதையெல்லாம் செய்யாமல் வெறுமன நோன்பு வந்து விட்டால் விதவிதமான சாப்பாடு. சுப்ஹானல்லாஹ், கவனித்து பாருங்களேன். நம்மை சுற்றி நம் சமுதாயத்தில் இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நோன்பென்றால் விதவிதமான கடைகள், விதவிதமான உணவுகள், விதவிதமான தின்பண்டங்கள், இதுவாக நோன்பு. இதல்ல, உண்ணுவதற்கு உணவில்லாமல் இருந்தார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுப்பிலே நெருப்பு எரியவில்லை, தங்களுடைய வீட்டில் அடுப்பெரியாமல் இருந்தது. அப்படி இருந்த அந்த நோன்பை முடித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள். உண்ணுவதற்கு உணவில்லை, உண்ணுவதற்கு 10,000 உணவு வகைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று. இதுவா நோன்பு? இப்படிப்பட்ட நோன்பாக இருக்கின்றோம். சுப்ஹானல்லாஹ். இளைஞர்கள் தெருவிலே தங்களுடைய நேரத்தை செலவழிப்பதிலே நோன்பிலே தயாராக இருக்கிறார்களே தவிர, அல்லாஹ்வுடைய பள்ளியில் வந்து தொழுது மார்க்க விஷயங்களை, ஏதாவது விஷயத்தை இந்த மாதத்திலாவது ஷைத்தான் விலகிடப்பட்டுள்ளான் என்ற இந்த மாதத்திலாவது ஒரு அடிப்படையை மார்க்கத்தை பற்றி கற்றுக்கொள்வோமா என்பது இருக்கிறதா? அல்ல. எல்லா தெருவுகளிலும், எல்லா முஸ்லிம்கள் பெரும்பாலாக வாழக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் கன கச்சேரிகளாக, மாட விளக்குகளாக, எல்லா இடத்திலும் கடை வியாபாரம், துணிமணி வாங்குவது, உணவை பெறுவது, இதிலே நேரத்தை செலவழிக்கிறோம் என்றால் நோன்பிற்கு என்ன மரியாதை? மன் காம ரமதான் ஈமானன் வஹ்திசாபன், யார் இந்த ரமதானை ஈமானோடும் அமல்கள் எனக்கு அந்த நினைவுகள், அந்த நன்மைகள் எனக்கு கிடைக்கும் என்ற உறுதியுடன் வணங்குபவர்கள் இங்கே எங்கே இருக்கிறார்கள்? கடை தெருவுகளில் அலைவது, கெட்ட வார்த்தைகளை பேசிக்கொள்வது, எந்நேரமும் மூளை முடுக்கிற்கு ஒரு 5 பைக்குகள் 10 வாகனத்திலே அமர்ந்து கொண்டு போனை நோண்டு என்று நோண்டுவது, இதுவா ரமதான்? இதுவா நம் அடையாளம்? இதுவா நம்முடைய பழக்கம்? இதை நாம் மட்டும் செய்வதில்லை.
பெரியவர்களும் இதிலே தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கடை வீதியில் பைக் என்றால் நம் பெரியவர்களுக்கு டீ கடைகள், டீ முனைகள். சுப்ஹானல்லாஹ், நேரம் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தை வந்தோமா, டீ பருக வேணாம் என்று சொல்லவில்லை, வந்தோமா மார்க்கத்திலே ரமதான் மாதத்தை நல்ல முறையிலே கெட்ட வார்த்தை பேசாமல், தீய விஷயங்களை செய்யாமல், அல்லாஹ்வை ஏகத்துவத்திலே வணங்கி இந்த நோன்பை முடித்து மகரிபாகிவிட்டது என்றால் முதலில் பேரித்தம்பழத்தையும் அல்லது தண்ணீரை கொண்டு நோன்பை திறந்து மகரிபை தொழுதற்கு பிறகு பின்னால் எழுந்து நின்று தொழும் அளவிற்கு என்ன தேவையோ, எழுந்து நின்று அந்த தராவீகை தொழுவதற்கு என்ன தேவையோ அதை உண்டு பின்பு நின்று அல்லாஹ்வை வணங்கி தராவீகை தொழுது முடித்து பிடித்ததை உண்டு படுப்பதில் என்ன சிரமம்? இதை செய்கிறோமா? நம்முடைய பள்ளியில் நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு வகுப்புகளில் கலந்து இதிலாவது இந்த மார்க்கமாவது இந்த மாதத்திலாவது மார்க்க விஷயத்தை ஏதாவது கற்றுக்கொள்வோமா? எப்போது அல்லாஹ்வின் அடியார்களே, வியாபாரத்தில் இப்படி போக வேண்டும், வியாபாரத்தில் அப்படி போக வேண்டும், இதெல்லாம் இருக்கிறது நோக்கம், இதிலெல்லாம் இருக்கிறது நமக்கு இலக்கு. மார்க்கத்தில் எந்த இலக்கும் இல்லை அல்லவா? மார்க்கத்தில் எந்த இலக்கும் இல்லை. நம்மிடம் என்ன இலக்கு இருக்கிறது? மார்க்கத்தில் ஒரு இலக்கும் அல்ல. சென்ற வருடம் தான் குர்ஆன் ஓத தெரியவில்லை, இந்த வருடமாவது குர்ஆன் ஓத கற்றுக்கொள்வோமா? அல்ல. அப்படி என்றால் குர்ஆனுக்கும் ரமதானுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பது தெரியுமா? அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ரமதான் தான் குர்ஆனை போற்றுதலுக்கான மிக முக்கியமான மார்க்கம், மிக முக்கியமான மாதம். அந்த குர்ஆனை ஓத முன்வருகிறோமா? நம் பள்ளியில் 30 நாட்களும் இன்ஷா அல்லாஹ் அனைவர்களுக்கும் குர்ஆன் ஓதக்கூடிய பயிற்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த ரமதான் மாதத்தில் பெரியவர்கள் சிறியவர் வரை யாராக வேண்டும், எனக்கு ஒரே ஒரு நியத், எனக்கு அல்லாஹ்வின் கிதாபை ஓத வேண்டும் என்ற அந்த ஆசை, எந்த பிழையும் இல்லாமல் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கிதாபை, அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓத எனக்கு ஆசையாக இருக்கிறது. ஆசிரியரே எனக்கு அதை சொல்லித்தாருங்கள் என்று கேட்டால் நம் பள்ளி 24 மணி நேரமும் கதவு திறந்திருக்கிறது. அதை செய்ய தயாராக இருக்கிறோமா? அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓத தயாராக இருக்கிறோமா? இந்த மாதத்திலாவது, இந்த மாதத்தில் குர்ஆன், ஷஹ்ரு ரமதான் ஷஹ்ரு குர்ஆன், ரமதான் மாதம் என்றால் குர்ஆனுடைய மாதம். செய்கிறோமா? செய்ய தவறிவிட்டோமா? அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானா? இத்தனை பேர் குர்ஆனை ஓதுகிறோம், ஆனால் வெளியே நின்று நேரத்தை செலவழிப்பதற்கும் உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் தான் நேரம். ரமதான் என்றாலே ஒரு சில 5 தெருவுகள் இருக்கிறது ஒவ்வொரு ஊரிலும். வகை வகையான தின்பண்டங்கள், வகை வகையான கடை கச்சேரிகள். எதுவரை என்றால் முதல் 10 அடுத்த 10 ஆடை வாங்குவதை பற்றி பேசிக் கொள்வான். நடு 2 கடைசி 10 கடைசியிலே ரமதானிற்கும் பெருநாவிற்கும் என்ன ஆடை உடுத்தலாம் என்பதை யோசித்து ஆடை வாங்குவதில் தானும் கெட்டு போய் மற்ற சமுதாயத்தில் கெட்டுக் கொள்பவர்களாக இருப்பார்கள். இதுவா இஸ்லாம்? இதுவா ரமதான்? இதல்ல அல்லாஹ்வின் அடியார்களே ரமதான். ரமதான் என்பது அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆனை போற்ற வேண்டும், குர்ஆனை ஓதி அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மாபெரும் வணக்க வழிபாடு. அப்படி இல்லை என்றால் இந்த ஹதீஸை கவனியுங்கள். நாளை மறுமை 2 பேர் நமக்காக அல்லாஹ்விடம் ஷஃபாஅத் செய்ய தேடுவார்கள். என்ன சொல்லி தேடுவார்கள் தெரியுமா? 2 பேர். யார் அந்த 2 பேர்? யார் அந்த 2 பேர்? அஸ்ஸௌம் வல் குர்ஆன். அஸ்ஸௌம் வல் குர்ஆன், நோன்பு குர்ஆன், இந்த 2ம் அல்லாஹ்விடம் பேசுவார், அல்லாஹ்விடம் கேட்பார்கள். என்ன? சௌம் சொல்லும், நோன்பு சொல்லும், யா ரப்பே, அவரை உண்ணுவதிலிருந்தும் பருகுவதிலிருந்தும் அவரை நான் தடுத்தேன், அதனால் எனக்கு அவருக்கு பரிந்து பேசும்படி ஷஃபாஅத் செய்யும்படி எனக்கு நீ அனுமதி தருவாயாக. அதே போல் குர்ஆன் வரும். குர்ஆன் அல்லாஹ்விடம் கேட்கும், யா அல்லாஹ், இரவிலே இவரை முழிக்க வைத்தேன். இரவிலே எவ்வாறு முழிக்க வைத்தேன்? பொன் நோண்டுவதில்லை, வெளியிலே சுற்றுவதிலா, 1 மணி வரை 2 மணி வரை பைக்கிலே இங்கும் அங்கும். இரவிலே முழிக்க வைத்தேன். இவரை என்ன செய்து முழிக்க வைத்தீர்கள்? என்ன செய்து? என்னை ஓதி, குர்ஆனை ஓதி இவரை இரவிலே நான் முழிக்க வைத்தேன், அதனால் இவருக்கு பரிந்து பேசும்படி எனக்கு அனுமதி தருவாயா. நம் நிலைமை என்னவாக இருக்கிறது? நம் நிலைமை என்னவாக இருக்கிறது? அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு முஸ்தஆன் வ அலைஹி துக்லான். அல்லாஹ்விடமே நாம் திரும்புவோராக இருக்கிறோம், அல்லாஹ்விடமே இதற்கு உதவியை தேடுபவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. எதை பற்றி பேசினோமோ, எதை பற்றி எச்சரித்தோமோ அதில் நம் பள்ளியிலிருந்து தொடங்க வேண்டும். நம் பள்ளியிலிருந்து அந்த அடிப்படை விஷயங்கள் உருவாக வேண்டும்.
அனைவர்களுக்கும் வாய்ப்பு. இந்த குர்ஆனை இந்த மாதத்திலாவது ஓத கற்றுக்கொள்ள வேண்டுமா? 10 நாட்கள் இருக்கிறது. 10 நாட்களில் என்னால் நம்மால் என்ன முடியுமோ சரியான முறையில் ஓத தெளிவு பெற்று விட்டோம் என்றால் நிச்சயமாக அந்த குர்ஆனை ஓதுவதில் நன்மையாக இரட்டிப்பு நன்மையாக திக்கி ஓதுபவர்களுக்கு நன்மை என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது நாம் ஏன் குர்ஆனை கற்று அடிப்படையில் ஓதுவதற்கு நாம் தயங்க வேண்டும்? குர்ஆனை ஓதக்கூடிய சமுதாயமாக, அதன் பால் செயல்படக்கூடிய சமுதாயமாக, அதனுடைய அர்த்தங்களின் பால் இந்த உலகிய வாழ்வியல் முறை அமைத்துக் கொள்ளும் சமுதாயமாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ் நம்ம இந்த ரமதானிலே சத்தியத்தை ஏற்கக்கூடிய ரமதானை சரியான ரமதானாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. இபாதல்லாஹ், இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி يعظكم لعلكم تذكرون واذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.